பராசக்தி படத்தோட அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் ரத்னமாலா சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க நல்லாயிருக்கு. இந்த சாங்கை பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான் பாடியிருக்காரு. இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் செம்ம சூப்பராக இருக்குது. சுதா கங்கரா டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவிமோகன், ஸ்ரீலீலா இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகுது. படம் வர ஜனவரி 14 ரிலீஸ் ஆக போகுது. அரசன் படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சேதுபதி ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா செம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இந்த படம் சம்பவம் செய்ய வாய்ப்பு இருக்குது. வெற்றிமாறன் டைரக்ஷனில் படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். கட்டா குஸ்தி படத்தில் இருந்து அஃபிஷியல் ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யலட்சுமி லீனா நடிக்கிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் இயர் தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. ரஜினி கேங் படத்தோட புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஹாரர் காமெடி மூவியாக ரெடி ஆகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர நவம்பர் 27 கிராண்டாக மல்டி லாங்குவேஜ்லேயுமே தேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு காமெடி மூவி. இப்போது அஜித்குமார் நடிச்சு ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் அட்டகாசம். இந்த படத்தில் இந்த அஃபிஷியல் ரீரிலீஸ் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர நவம்பர் 28 கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. திரௌபதி 2 படத்தில் இருந்து அஃபிஷியல் நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லா இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் இது ஒரு பீரியாடிக் ஆக்ஷன் மூவி. தமிழ் டப்பிங்லேயும் மூவி ரிலீஸ் ஆக போகுது. SPA அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லாயிருக்கு. இது ஒரு 18+ ட்ராமா மூவியாக ரெடி ஆகுது. படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். இட் வெல்கம் டு டெரி படத்தோட அஃபிஷியல் நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷில் மட்டும்தான் ஜியோ ஹாட்ஸ்டாரில் இப்போ அவைலபிளாக இருக்குது. எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஹாலிவுட் சீரீஸ் தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 அஃபிஷியல் ஃபஸ்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷில் மட்டும் நாளைக்கு ப்ரீமியர் ஆகுது. மல்டி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நாளை கழிச்சு சாயந்தரம் 5 மணிக்கு ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மாஸ் ஜாந்தாரா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வர நவம்பர் 28 நெட்ஃப்ளிக்ஸில் மல்டி லாங்குவேஜ்லேயும் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் டெல் மீ சாஃப்ட்லி. இந்த மூவியை பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் 12 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா, இங்கிலீஷ்னு 5 லாங்குவேஜ்லையுமே ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.